இந்த சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, ஏழை, பணக்காரன் இருக்க வேறுபாடு நெறையா இருக்கும். ஏழை பொறக்குறான், ஏழையாவே வாழ்றான், ஏழையாவே இறந்து போறான். பணக்காரன் பொறக்குறான், பணக்காரனாவே வாழ்றான், பணக்காரனாவே இறந்து போறான். இந்த வேறுபாடு இந்த சொசைட்டில இருக்கு. இது இங்க மாத்திரம் உலகம் ஃபுல்லா இருக்கு. அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என் பேர் ஸ்ரீராம். மைண்ட் செட் சம்பந்தமாக எண்ணம் போல் வாழ்க்கை, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவா நீங்க வரதை பத்தி நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுல 1க்கு 4 வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு ஒரு புக்கில் நம்ம வாழ்க்கையில் எப்படி பாசிட்டிவாக இருக்கணும், எண்ணம் எப்படி மாற்றணும்னா நம்மளும் ரிச்சாக இருக்கலாம், ஏழை பணக்காரன்றது கிடையாது அப்படின்றது சம்மந்தமாக அந்த புக்கில் இருக்குது. நீங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஏழையாக இருப்பான், பணக்காரன் இருக்குன்றது எண்ணம் இருக்கும். அதுலேருந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பைலட் ஆட்டோ திங்கிங்ன்ற மாதிரி நம்ம மனசில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளோட சஜஷன் பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் எதுனால நம்ம வாழ்க்கையில முன்னேறோம், எந்த விஷயத்தினால முன்னேறணும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க அப்பா அம்மாவா, இல்ல உங்க கிளாஸ் டீச்சரா, இல்ல உங்க பாஸா, இல்ல பணம் வரனாலயா? இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல வந்து நம்ம மனசு கரெக்டா, எண்ணம் கரெக்டா இருந்தா மாத்திரம்தான் இதெல்லாம் செலுத்த முடியும். மனசு சரியில்லைன்னா டீச்சர் சொல்லி கொடுத்ததும் நம்மகிட்ட வராது, அந்த பணமும் வராது, எந்த விஷயங்களும் நம்ம கிட்ட சேராது. ஆட்டோ பைலட்ன்றது நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசுல இருந்து வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க ஒரு குடும்பம். அப்ப அவங்க பையன்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறோம், நீனும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில இதாகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையனுக்கு அந்த வார்த்தை என்ன ஆகும்னா மனசுல ஆழமா பதியும் போது ஆட்டோ பைலட் மாதிரி ஆட்டோ திங்கிங்கா அவனுக்குள்ள சரி வாழ்க்கைன்னா கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும்ன்றது அவனுக்கு திங்கிங் இருக்கும். இதே தான் இன்னொரு பீப்புள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ஃபாஸ்டா அவங்க வந்து சம்பாரிச்சு போயிருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போது இவ்வளவு ஃபாஸ்டா குறுக்கோள் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். கண்டிப்பா கிடையாதுங்க. அவங்க ஒரு எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அதுல பேக்ரவுண்ட்ல நிறைய வேலை பார்த்துருப்பாங்க. அது ஸ்மார்ட் ஒர்க்கா நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அவங்க ஃபாஸ்டா க்ரோ ஆகிறாங்க. ஆனா அவங்களோட திங்கிங் என்ன இருக்கும்னா எல்லா விஷயத்தையும் செய்யாம கஷ்டப்பட்டு பண்ணாம செய்ய வேண்டிய விஷயத்த பண்ணி கரெக்டா அதை பண்றதுக்கு அவங்க பழக்கப்படுத்தினால அவங்களால செய்ய முடியுது. இந்த 2 வேறுபாடு இருக்கும் போது நம்ம பிறப்புல இருந்து நம்ம வீட்டுல ஃபேமிலி சொல்லி கொடுக்குற விஷயங்கள், நம்ம பார்க்குற சொசைட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேறுன்றது உண்மை. ஆனா எல்லா விஷயத்தையும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்குன்ற சில வேலை இருக்கு, செய்ய வேண்டிய பாசிட்டிவான சில விஷயங்களை நம்ம பண்ணோம்னா கரெக்டான வேலை நம்ம ஜெயிக்க முடியும். அதனால ஆட்டோ திங்கிங், அந்த ஆட்டோ பைலட்டா நம்மளோட மனசுல சொல்லிட்டே இருக்கணும், நான் பணக்காரன் ஆகிறேன், நிச்சயமா வாழ்க்கையில நான் முன்னேறுவேன், எனக்கு பணம் சம்பாதிப்பேன், அக்கௌண்ட்ல கோடி கணக்குல இருக்கும், நான் வீடு வாங்குவேன், காரு வாங்குவேன், நல்ல மனைவி இருக்கும். இப்படி எண்ணங்கள்ல திருப்பி உங்க மனசுல நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி என்னை கேட்டா ஒரு இந்த மாதிரி விஷயத்தை எழுதிட்டு 21 நாள் உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் டு 40 days பண்ணீங்கனாலே அந்த மனசு என்ன பண்ணுன்னா உங்களைய செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய வைக்கும் போது நிச்சயமா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒன்னொன்னா நடக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவீங்க. அப்ப உங்களுக்கு நம்ம பண்றது கரெக்ட்னு உங்க மனசு சொல்லணும். தப்பான விஷயத்த விதைச்சிங்கன்னா தப்பான வழியில போவீங்க. முடியாதுங்கன்னா முடியாம வாழ்க்கையில அப்படியே உட்காந்துருப்பீங்க. 2வது ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில் செய்ய போற விஷயங்களுக்கும் நம்ம செய்ய வேலையில் கஷ்டமா இருக்கும், செய்யலாமா முடியுமா அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். நம்பிக்கையா இந்த விஷயத்த நான் செய்யறேன், நிச்சயமா வாழ்க்கையில நான் ஜெயிப்பேன் அப்படின்றத ஆணித்தரமாக நம்ப சொல்றாங்க. ஒரு விஷயத்த நீங்க எதை எடுக்கிறீங்களோ, எந்த விஷயத்த நீங்க படிப்போ வேலையோ பிசினஸோ எதா இருந்தாலும் ஆழமா அதை வந்து புரிஞ்சு நம்பிக்கை என்னால ஜெயிக்க முடியும், நான் அடுத்த வருஷம் நிச்சயமா நான் ஜெயிப்பேன் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கேப், அந்த கொண்டு போற வேயை வந்து உங்களுக்கு வழி காமிக்கும். நிச்சயமா நீங்க அந்த ஸ்டெப் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கஷ்டப்படுவீங்க, செகண்ட் ஸ்டெப் கொஞ்சம் கஷ்டம், தேர்டு ஃபோர்த்துன்னும் போது அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பழகி சக்சஸ் பாயிண்ட்ன்றது அது 10வது பாயிண்டோ 15வது பாயிண்டோ 20வது பாயிண்ட்ல நீங்க அந்த இடத்த வந்து ரீச் பண்ணுவீங்க, ஃபைனல் கோலா போவீங்க. அப்ப நம்பிக்கைக்கு நீங்க வந்து ஆஸ்பிரேஷன் இல்லாம செய்ய முடியும்ன்றத மனசார அந்த விஷயத்து மேல வைங்கன்றாரு. 2வது விஷயம் முடிஞ்சது. 3rd பாயிண்ட் வந்து விடாமுயற்சி, லவ், ஆசை. அதை வந்து பிடிச்சுக்கிட்டு நிச்சயமா செஞ்சே தருவேன், என்னால முடியும், வாழ்க்கையில நான் எல்லா இதுக்குமே ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் 3rd பாயிண்ட்டுக்கும் வந்து இன்டர்லிங்கா இருந்தாலும் விடாமுயற்சி, ஒரு ஆணித்தரமா நான் சினிமா ஆக்டர் ஆயே தருவேன். ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துல ஆக முடியாது. நீங்க ஒரு 8 வருஷம் 2 வருஷம் உங்களுக்கு உங்க எஃபெக்ட் டெய்லி போறது, உங்க போட்டோஸ் கொடுக்கறது, நீங்க ரீல்ஸ் பண்றது, நீங்க எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, யூடியூப்ல போடுறீங்க, இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டே இருக்கிறீங்கன்னா நிச்சயமா ஒன் டே நீங்க வந்து பப்ளிக்கா ரீச் ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் பண்ணா ஜிபி முத்து அவர் செஞ்ச ஒரு விஷயங்கள் அவரோட எஃபெக்ட் வேற மாதிரி இருந்தாலும் அவர் இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ் வந்து வேற மாதிரி இருக்கு. அவரோட வீடு வளருது, அவங்க பணம் சம்பாதிக்கிறது, பேக்ரவுண்டு, ஒய்ஃப், ஃபேமிலி எல்லாமே வளர்ந்து இப்போ அவர் ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறார். இது மாதிரி நிறைய பேர் நீங்க எக்ஸாம்பிளா எடுக்கலாம். அப்போ விடாமுயற்சியா நான் வந்து கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் அவரை வந்து யோசிக்கவே இல்லை, அவரை பத்தி அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணாலும் அவர் வந்து அவரோட வேலையை டெய்லி ஒரு வீடியோ போட்டே தீர்வேன்றது அவரோட எஃபெக்ட்னால இன்னைக்கு அந்த வளர்ச்சியில் இருக்கிறாரு. இந்த சொன்ன அந்த 3 விஷயத்த நீங்களும் பழக்கப்படுத்தி தொடர்ந்து பண்ணீங்கன்னா இன்னைக்குலேருந்து 365 நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு ஸ்டேஜ்ல இருந்து அன்னைக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும். கண்டிப்பா வந்து நீங்க உடனே பெரிய பணக்காரனோ உடனே புகழ் அடைவீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு சேஞ்ச் கிடைக்கும். இன்னிலேருந்து வந்து அட்லீஸ்ட் அது ஒரு 2-3 படியாவது நீங்க சேஞ்ச் ஆகிருப்பீங்க. டைம் எடுக்கதான் லைஃப்ல வந்து சினிமா படமே கிடையாது. ஒரு பார்ட்ல இருந்து அடுத்த முடியறதுக்குள்ள நீங்க ஒரு பெரிய பணக்காரனோ பெரிய புகழ் அடைகிறதோ எந்த இதுவுமே நீ ஆக முடியாது. நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கணும், விடாமுயற்சி கொடுக்கணும். இந்த புக்ல சொன்ன மாதிரி 3 பாயிண்ட்ஸை யோசிங்க, நீங்க செஞ்சு பாருங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்றத நான் அதை தான் திருப்பி சொல்றேன். உங்க எண்ணத்தை நல்லபடியா விதைங்க. நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன், நான் ஜெயிப்பேன், நான் கஷ்டப்பட்ட இருந்தாலும் இனிமேல் நான் ஜெயிப்பேன்றது பாஸ்ட் விட்டுருங்க, ஃபியூச்சர் விட்டுருங்க. இந்த கணத்தை இந்த நேரத்துல செய்ய வேண்டிய செய்யுங்க. ஏன்னா நீங்க பாஸ்ட் திரும்பியும் போக முடியாது, ஃபியூச்சருக்கு உடனே நீங்க போயிட முடியாது. இந்த இடத்த நீங்க கடந்து தான் போகணும். இந்த கடக்கும் போது இந்த விஷயத்த செஞ்சிருங்க. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, சில விஷயங்கள் வந்து செஞ்சாதான் உங்களால பணம் வரும், உங்க வாழ்க்கையில முன்னேற முடியும்னா அதை செய்ய பாருங்க. கஷ்டமா தான் இருக்கும், வலிக்கும். ஆனா ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அது கியூர் ஆகணும்னா மருந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் கியூர் ஆகிற மாதிரி. பாடி கண்டிஷன் மாதிரி நீங்க சில விஷயங்களை திருப்பி திருப்பி, ஏன்னா பாடி ஃபுல்லா நம்ம கிட்ட வந்து எண்ணங்கள் வந்து நெகட்டிவா இருக்கு. முடியாது, செய்ய முடியாது, நமக்கு அதிர்ஷ்டம் தான் பண்ண முடியும், அவங்க ஜெயிச்சுட்டாங்க, நம்மளால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்போம். தயவுசெய்து திருப்பி நீங்க சொல்ல முடியும், செய்யறேன், என்னால ஜெயிக்க முடியும், கண்டிப்பா எனக்கு வந்து இப்போ எனக்கு பணம் வரும், அக்கௌண்ட்ல இருக்கும், நான் வீடு கட்டுவேன், கல்யாணம் பண்ணுவேன், சம்பாதிப்பேன், நல்ல லைஃப் வாழ்வேன், சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன்றது, நானும் பேரு புகழும் இருப்பேன்றது எண்ணங்கள்ல விதைங்க. விதைச்சு யோசிங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசு ஆட்டோ பைலட்ல வரும்போது இந்த 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் கொடுக்கும். அந்த புக்ல சொன்ன மாதிரி எல்லாராலையும் பணக்காரன் ஆக முடியும். பணக்காரங்க எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காங்க. அத்தனை பேரும் எண்ணம் இப்படி இருந்தனால தான் அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. நம்மளும் அதை ட்ரை பண்ணுவோம். அவங்களும் கீழ் மட்டத்துல தான் மேலே போயிருக்காங்க தவிர எடுத்தோன்னே அவங்களும் பணக்காரன் ஆகல. அவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிருக்காங்க. அந்த ஸ்டெப்பை தான் செய்ய சொல்றாங்க. நம்மளும் ட்ரை பண்ணுவோம். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன பாயிண்ட், போன 6 மாசத்துக்கும் இன்னைக்கு வந்து எனக்கு சில மாற்றங்கள் நானே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இது நடக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் சீக்கிரமா நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற இந்த கணத்துல இருந்து உங்களுக்கு நிச்சயமா ஒரு சேஞ்ச் கிடைக்கும். யோசிங்க, உங்களை யோசிங்க. உங்களை மாத்துனீங்கன்னா மித்த எல்லா விஷயத்தையும் மாறிடும். சக்சஸ் பக்கத்துல இருக்கு, நம்ம பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்கு. அதை தட்டி எழுப்புறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய செஞ்சோம்னா அது நம்ம கூட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்களேன். ஒரே வாட்டி ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணிட்டீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்களேன்.